கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வியாண்டிக்குப்பம் கிராமத்தில் திருமணமான ஒரு வருடத்தில் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து சென்ற நிலையில் திருமணத்தின் போது கொடுத்த சீர்வரிசை பொருட்களை திருப்பி கேட்டு மாப்பிள்ளையை பெண் வீட்டார் சுற்றி வளைத்து தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் லெசிராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லெசிராஜா, விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள வியாண்டிக்குப்பத்தைச் சேர்ந்தவர் மதன்குமார். இவருக்கும் பண்ருட்டி பத்தாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த பெண்ணிற்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு இருவரும் மனம் வருத்தம் காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லியும் சீர்வரிசை பொருட்களை கேட்டும் பண்ருட்டி அனைத்து மகளிர் காலத்தில் பெண் வீட்டு தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் இரு தரப்பினரும் அழைத்து பண்ருட்டி அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மதன்குமார் தரப்பில் நீதிமன்றத்தில் வேலையாட்கள் வழக்கு நிலவில் இருப்பதால் நீதிமன்றம் மூலமாக தீர்வு காண போவதாக தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் வீட்டார் மதன்குமார் வீட்டிற்கு வந்து வீட்டில் உள்ள பொருட்களை கேட்டு மதன்குமார் மற்றும் அவர் குடும்பத்தினரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் காயமடைந்த மதன்குமார் உள்ளிட்ட 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பண்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.